சிக்கன் ரால் கனவா எல்லாமே ஒரே 700 ரூபா. இதுதான் ரூம், டபுள் பெட். இது எவ்வளோ வேணா? 7500 ஏசியோட. இங்கேயே வாஷிங் மிஷினும் இருக்குது, அதே மாதிரி காய வைக்கிறதுக்கு அந்த ஹேங்கர், அப்புறம் ஹேண்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கால ரூம் அதில் இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் போயிட்டு சாப்பாடு ரேட்ட மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். இதுக்கு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாச்சிமார் கோயிலுக்கிட்ட இருக்கிற சைவ பிரகாசம் வீதியில் தான். இப்போ இந்த ரோட்லேயே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் நாச்சிமார் கோயில் வடிவாக தெரியும், பக்கத்தில் தான். அப்படியே நீங்கள் கேகேஎஸ் ரோட்டில் நாச்சிமார் கோயில் கடந்து வந்தீங்கன்னா இந்த அரச மரம் இருந்தானே, இதோட திரும்பினீங்கன்னா இந்த ரோட் வருது. இது இங்கே ஏன் வந்துருக்குன்னு சொன்னால், இப்போ இந்த சைவ பிரகாசம் ரோட்ல நேராக போய் அங்கால இடப்பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் ஒரு ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே தான் டே வீடியோ எடுக்க போகிறேன். நேற்று போய் மத்தியானம் சாப்பிடு பார்த்தேன், நான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தது. அப்போ அதோட அங்கே ரூம்களும் இருக்கின்றபடியால் ரெண்டையும் ஒரேடியாக எடுத்து போடுவோம் தான் ரெண்டையும் வந்தனா. ஏன்டா அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் பஸ் எடுத்து போட்டு நேராக இதில் வந்து தங்கிட்டு போகலாம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிற டவுனுக்கு கிட்டவாகவே இப்படி ஒரு இடம் இருக்கிறதால ரூமுகளும் இருக்குது, அதோட சாப்பாடு கடையும் சேர்ந்துருக்கிறார. நீங்கள் வெளியில் அலைய தேவையில்லை, அதுலேயே சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். அப்போ சாப்பாடு என்ன மாதிரி இருக்குது, விலையில் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதே நேரம் ரூமுகள் என்னென்ன வசதிகள் இருக்குது, ரூம்ன விலையில் என்ன மாதிரி இருக்குது ரெண்டையும் பார்ப்போம் தான் இன்றைய வந்திருக்கிறேன். இந்த வீடியோ கட்டாயம் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் இந்த சைவ பிரகாசம் ரோட்டில் வந்து திரும்பினீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்தில், அந்த இடப்பக்கம் திரும்ப சொன்னால் தானே, ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஜிஎஸ் ஸ்விஸ் ஹோம் வண்டி இருக்குது. இப்போ இங்கே தானே, இங்கால ரூம் அதில் இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் போயிட்டு சாப்பாடு ரேட்ட மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். இதுக்கு 2-3 வழிகள் இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் தட்டாதாரி சந்தியால் திரும்பி போனீங்கன்னா அதில் ஒரு கோயில் ஒன்று வரும். அதோட வெள்ளப்பக்கம் திரும்பினீங்கன்னாலும் அந்த ரோட்டிங்க தான் வரும். மற்ற அந்த இந்த கடை இருக்குது தானே, என்னது கேகேஎஸ் ரோட்டில் அந்த பாபிக்கு கடை இருக்குது, முதல் கேபிசி இருந்த இடம். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக ஒரு இடையக்குள்ளால ரோட் வரும், அதுவும் இதுக்குள்ளே வந்து வரும். அப்போ இந்த 3 வழிகளுக்குள்ளால நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேரலாம். இங்கே ரூம் மட்டும் இல்லை, இந்த வேன் சேவைகளும் இருக்குது. எல்லாவே ஜேஎஸ் ட்ராவல்ஸ் ரெண்டும் வச்சிருக்கீங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 40 பேர் இது சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இட வசதியும் இருக்கு. இங்கால தான் கொத்து ஃப்ரைட் ரைஸ் அதில் போடுறது, இப்போ புட்டு கொத்ததலும் இருக்குங்க. சரி வாங்க நாங்கள் போய் சாப்பிட்டு வருவோம். சரி நாங்கள் இப்போ இந்த கடையில் மெனுவை பார்ப்போம். இதில் முன்னுக்கு ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கு, பிறகு இங்கே சலாட் அதெல்லாம் இருக்கு பாருங்க. இதில் ஃப்ரைட் ரைஸ் மெனு இருக்குது. சிக்கன் நார்மல் 650, லார்ஜ் 850, அதே மாதிரி பீஃப் 750, மட்டன் 1000, இறால் 750, இறால் கனவா இந்த பீஃப் 3 முறை 750, சொசைட் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் குடல் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, மற்ற முட்டை மிக்ஸ் பாபிக்யூ வெஜிடபிள் இவ்வளவும் இருக்குது. மரக்கறி 400, முட்டை 450. அதே மாதிரி லாஜுக்கு ஒரு விலை வருது. டெவலும் இருக்குது, டெவலுக்கு என்ன விலை வந்து இதில் பாருங்க. மட்டன்லேயும் இருக்குது டெவல் 1200 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா கறி இருக்குது தானே, மட்டன் குடல் கறி இருக்குது 250 ரூபா நார்மல் போர்ஷன், பெருசுன்னு சொன்னால் 450. மீன் கறி 200 ரூபா தனிக்கறியாக வாங்குறீங்கன்னா. நண்டு கறி 400 ரூபா, முட்டை 250 ரூபா. இப்போ இங்கால நாங்கள் மிச்ச கறிகளையும் பார்ப்போம். பீஃப் கறி இருக்குது, அது
இப்போ பெரிய போர்ஷன் தான் இருக்குது. இப்போ 650 ரூபா. சிக்கன் கறி நார்மல் போர்ஷன் 250, லார்ஜெண்டா 450. மட்டன் ரெகுலர் ரெகுலர் 500 ரூபாய்க்கு இருக்குது, லார்ஜெண்டா 850 ரூபா. இப்போ இறாலுங்கனவாய் முறையில் அது சாப்பாடு முறையில் தான் இந்த கறி போர்ஷன் முறையில் 650 ரூபா. அப்போ இங்கே நார்மலான எங்களோட குழல் புட்டும் இருக்குது, நண்டும் புட்டுக்கறியும் இருக்குது 800 ரூபா. இது நிறைய இடங்களை விட விலை குறைவாக இருக்குது சொல்ல போனால். அப்புறம் கொத்தும் ஃப்ரைட் ரைஸ் மெனு மாதிரி தான், அதே மாதிரி தான் விலையில் இருக்குது கொத்துக்கு. இங்கே வந்து சோறு கறியின் விலை இருக்குது, மரக்கறி என்ன விலை, மீன் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி. இந்த மீன் சிவப்பரிசி வெள்ளை அரிசி அது பொரிச்ச மீன் எவ்வளவு ஒவ்வொரு தனித்தனி விலைகள் இருக்குது. இப்போ இதுதான் நாங்கள் சிக்கன் தான் இப்போ சாப்பிட்னாங்க. வெள்ளை சோறு 650 ரூபா, அதே சிவப்பு சோறுனா 680 ரூபா. சரி, என்னண்டா இப்போத்தைய விலை வந்து இதில் இருக்கிறத விட 50 ரூபா கூடிட்டுது. இது பழைய மெனுன்றதால அப்படியே இருக்குது, இது மாற்ற வேணும். இப்போ இதில் பழைய விலை தான் இப்போ வைக்கிறதுக்கு, இதில் இருந்து 50 ரூபா கூட்டினீங்கடா. சரி, நான் மறந்தோன்னேன். இப்போ சிக்கன் சாப்பாடுனா 700 ரூபாய்க்கு எடுத்தேன்னா இது 650 இருக்கு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து. அதே மாதிரி ரைஸ் கொத்ததுலேயும் அந்த ஒரு 50 ரூபா வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட பிரியாணி இறக்கி வீட்டு சிக்கன் தம் பிரியாணி 850, மட்டன் அண்டா 1300, பீஃப் அண்டா 900 ரூபா, தண்ணீர் 700 ரூபா. அதோட டெய்லி மெனு வந்து ஒரு தனி இது ஒன்று இருக்கு பாருங்க. சிக்கன் அது பிரியாணியா என்னென்ன வடிவா தெரியல. இப்போ இதில் டெய்லி மெனுன்றது பிரியாணி இதுவா பிரியாணி மெத்த பிரியாணி. இது வந்து ரோஸ் பிரியாணி, அதெல்லாம் இது தம் பிரியாணி மேலே இருக்கிறது. இது வேறு. இது பார்த்தீங்கன்னா 10 போர்ஷன் அதுக்கு மேலே அப்படித்தான் இந்த பிரியாணி போட்டுருக்கீங்க. இது டெய்லி மெனு நார்மலாக இருக்கும். சிக்கன் பிரியாணி 850, மட்டன் 1300, பீஃப் 900. அதே விட தான் நீங்கள் இதில் இருக்குது. ஆனால் இங்கே இந்த முட்டை பிரியாணி, இறால் பிரியாணி, கனவா பிரியாணி அதெல்லாம் இருக்கு. இப்போ நான் இங்கே சாப்பாடோட பண்ண போகிறேன். கோழி சாப்பாடு எவ்வளோ வேணா? 700. மட்டன் சாப்பாடு 1300. மற்ற மீன் 400. கனவா மட்டன் சாப்பாடு பீஃப் வந்து 900. பீஃப் கனவா கனவாயெல்லாம் ஒரே பிரைஸ் 700. நண்டு நண்டு இல்லை, நெத்தலி ஒம்லெட் சாப்பாடு 300. நெத்தலி என்று சொன்னா 400. நார்மலா மத்தியானம் சாப்பாடு இந்த சோறு கறி விலை கேட்டு எடுத்துட்டேன். கூடுதலா கொத்து ரைஸ் தான் போகுது. ரைசங்கறி டக் டக்குன்னு போகுது. அப்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன் நிறைய கறிகள் இருந்தது, இப்ப நிறைய போயிட்டு. இப்ப நான் 12 மணிக்கு வந்து பார்த்தேன். நான் அப்ப வந்துட்டு வீட்டை சாப்பாடு கட்டிட்டு போனான். இப்ப அப்ப இருந்த கறியே இப்ப பாதி முடிஞ்சுது. மரக்கறி சாப்பாடு எவ்வளோன்னா 350. நெத்தலி எல்லாம் நெத்தலி முக்கால்வாசி முடிஞ்சது வச்சு. மற்றது ஃப்ரைட் ரைஸ் கொத்ததுகள் இருக்கு. இப்போ அதோட விலையும் நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சிக்கன் சாப்பாடு எடுத்துக்கிறேன். அதோட மற்ற கறிகளில் கொஞ்சம் ஐட்டம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ விலையில் உங்களுக்கு கேட்டு சொல்லிட்டேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலா சைவ சாப்பாடு எடுத்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு சோயா மீட் டேவல், பருப்பு, மற்றது இது உருளைக்கிழங்கு கறி வருது, மற்றது வெங்காய சம்பல் வருது. ஒரு நாளைக்கு வேற மாதிரி
நான் சொல்றது என்னன்னா வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் மரக்கறி சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்கு. அதோட நான் சிக்கன் எடுத்தேன், ஒரு ஓம்லெட் கொண்டு, மற்றது இறாலும் கணவாயும் சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்து சொல்றதுக்காண்டி முதல்ல நான் தனி கறியா சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சிக்கன்ல இருந்து தொடங்குவோம். சிக்கன் இறால் கனவா எல்லாமே ஒரே 200 ரூபா. சிக்கன் ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு சார். கிட்ட வச்சு சாப்பிடுங்க. இந்த குழம்பு நல்லா விட்டு சாப்பிட்றாங்க. ஓகே, அது நல்ல ஒரு அளவான உரைப்பு. ஆழம் உரைப்பட்டு இல்லை, ஒரு அளவான உரைப்பு. நல்ல சாப்பாடு. இப்போ இதோட இறால் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இறாலு நல்ல குழம்பு. வீட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவே இருந்தாரு. இது அந்த திக்னஸ் இருக்காது, ஒரு கொஞ்சம் திக்னஸ் குறைவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. சோறு நான் 12 மணிலேருந்து வந்து டக் டக்குன்னு விடுதா. அதே மாதிரி ரைஸும் கொத்தும் இன்னும் நல்லா விடுது. நேற்று வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. இப்போ வீட்டையும் அப்படிதான். தங்கச்சிக்கு ஃப்ரைட் ரைஸும் அம்மாவுக்கு கொத்து மாய்க்கணும் கொடுத்துட்டாங்க. நான் வீட்டை போயிட்டா வேண்டிய இருக்குது கேட்டு அதை கடைசியில் சேர்த்து இப்போ திரும்ப இந்த வெள்ளைச்சோரோட கனவா கறி போட்டு சாப்பிட்றேன். கனவா ஓரளவுக்கு ஓகே. கனவாயோட இறால் சிக்கன் ஒரு நல்ல வேண்டாம்டா. ஆள் வந்து கவர்ச்சன்மையாக சொட்டா இருக்கு. குழம்புல சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கனும் ஆம்லெட்டு போட்டு எல்லா கறியும் சேர்த்து சாப்பிட்டேன். இந்த சிக்கன், சோயா மீட், மற்றது இந்த பருப்பு கறி, எல்லா கறியையும் சேர்த்து அளவா ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் ஆம்லெட்டோட சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி. சிக்கனும் நல்ல சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, டீசெண்டான டேஸ்ட் எல்லாமே.
வாழைக்காய் நல்லா இருக்கு. அண்ணா வர விடுது. அண்ணா சாப்பாடு என்னன்னா நீங்களே செய்யறதா இல்லாட்டி யாரும் செஃப் வச்சிருக்கீங்க? சாப்பாடு டேஸ்ட்டை அந்த மாறாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நல்லா. எல்லா இடமும் அதான் பிரச்சனை. எனக்கு மதியம் இந்த இடம் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணது. கொத்து சாப்பிட்டு கொத்து நல்லா இருக்கிறது. அப்போ நான் வந்துட்டு ரைஸ் சாப்பிட்டு பார்த்தேன் நேற்று. அது ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. அதோட இந்த சோறு கறி, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் கொத்ததோட சோறு கறி சாப்பிட்றது இருக்கும். ஐரா ஹோட்டலில் சாப்பிட சொல்லி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சாப்பிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அந்த சைவம் ஸ்பெஷலாக இருக்குது. திங்கட்கிழமை ஒரு வெள்ளி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் சாப்பிட்டோம். சாப்பாடு ஓகே, எல்லாம் டீசெண்டாக தான் இருக்குது. 10க்கு எல்லா கறிக்குமே சேர்த்து ஒரு அவரேஜாக சொல்கிறேன்னு சொன்னால் 10க்கு 7க்கு மேலே நான் 7 கொடுப்பேன் குறைஞ்சாலும். ஏன்னா சாப்பாடுகள் நல்லா இருந்தது. இப்போ நான் வீடியோலேயே சொன்ன மாதிரி எங்களை வீட்டு கறி மாதிரி குழம்பு திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணி தண்ணியாக ஆகலும் தண்ணியாகவும் இருக்காது. உரைப்புகளும் ஒரு அளவான உரைப்பாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ இனி நாங்கள் போய் ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளாலேயும் வரலாம். மற்ற பக்கத்தாலேயும் போகலாம், இதுக்குள்ளாலேயும் வரலாம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிழமை அப்படியெல்லாம் நிற்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இந்த உடுப்பு துவைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இங்கேயே வாஷிங் மிஷினும் இருக்குது. அதே மாதிரி காய வைக்கிறதுக்கு அந்த ஹேங்கர், அப்புறம் ஹேண்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்கன்னா இந்த துவைக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமென்ற மாதிரி 500 ரூபா முடியுமா துவைக்கிறதுக்கு. அதோட டிட்டர்ஜென்ட் அந்த சன்லைட் அது எல்லாமே அவையே தருவீங்கன்னா அதை யூஸ் பண்ணி போட்டு காசு கொடுத்தா சரி. மற்றது ரூமுக்குள்ளே ஸ்மோக் பண்ணிடாது அப்படியான சின்ன சின்ன அறிவிப்புகள் இங்கெல்லாம் இருக்குது. ஓகே வாங்க. ஃபுல்லாக ஃபில்டர் தண்ணி இந்த தண்ணியிலேயே நாங்கள் குடிக்கலாம் உள்ள நாங்கள் அதோட போத்து தண்ணியும் தண்ணி நாங்கள் டெய்லி நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கோம். டெய்லி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். மற்ற ரூம் கிளீனிங் தான் ஒவ்வொரு நாள் நாங்கள் க்ளீன் பண்ணோம். இப்போ வந்து நிற்கிறார்கள் வெளியில் போன பிறகு நாங்கள் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுதான் ரூம், டபுள் பெட். இது எவ்வளோ வேணா? 7500 ஏசியோட. ஏசி இல்லாமல் என்ன? 6500 ரூபா. இதில் உங்களுக்கு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று தெரியுன்னா, மற்றது இந்த டீ ஊற்றுறதுக்கான சாமான், ஒரு கபர்டு ஒன்றும். இது எப்படின்னு பார்ப்போம். மற்றது இப்போ இங்கேயும் உங்களுக்கு மெனு தந்துருவிடும், என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி. அதோட நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற இந்த டிவி சேனல் எது அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ரூமும் க்ளீனாக தான் வச்சுருக்கேன் பாருங்க. இங்கெல்லாம் ஒரு பால்கனி இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனி, அதோட 2 கதிரை, இந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டேபிள். இது நீங்கள் செட் பண்ணீங்கன்னா இதில் வச்சு டீ எதாவது பிடிச்ச கொண்டு வெளியில் பிறகு பார்த்து கொண்டு இருக்கலாம். இதில் பாத்ரூம் பார்ப்போம்.
இதில் பால்கனி லைட்டும் பாத்ரூம் லைட்டும் போட்டிருக்கணும், அது பேர் எழுதி வச்சிருக்கணும். நார்மலாக நீங்கள் நிறைய இடத்துல புக் பண்ணுற அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே அந்த ஷவர் ஜெல் பாடி லோஷன் அதில் எல்லாம் தந்துருவீங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ்ரூம் தான், நல்ல க்ளீனான வாஷ்ரூம். இப்போ ஏட்ட வந்து இந்த டபுள் பெட்ரூம் மட்டும்தான் இருக்கா இல்லாட்டி வேறு எய்ம் இருக்கான்னு சொல்லி உள்ளே வந்தோடனே இதில் ஒரு கண்ணாடி. மற்ற இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதவுக்கு இதுலேயே அந்த இதுவும் இது என்னன்னு சொல்லினோன்னு என்ன தெரியும், வெளியில் என்ன வந்திருக்கணும்னு பார்த்து போட்டு திறக்கலாம். நார்மலாக இப்போ வெளியில் போயக்குள்ள ஏசி ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டாம், ஒரு அறிவித்தல் இதில் போட்டிருக்கீங்கன்னா. இது ஏன் அந்த ஜேஎஸ் சுவிஸ் ஹோட்டல் இருக்குன்னா ஜெயநாதன் யானந்தன் அண்ட் சில்வியா பாலசிங்காவே இந்த அந்த கப்பல்ன்ற பேர் தான் ஜேஎஸ் என்று வச்சிருக்கீங்கன்னா. அதே சுவிஸ் என்று வந்திருக்கின்றதை அவைகிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அண்ணா இப்போ இது ஜேஎஸ் சுவிஸ் ஹோமண்டு என்ன அந்த சுவிஸ்ன்றது எப்படி கொண்டு வந்தீங்க? உள்ளுக்கு அந்த கீழேயும் பார்த்தோன்னா சுவிஸ் கொடிகளும் போட்டிருக்கு. நாங்கள் சுவிஸ்லேருந்து சுவிஸ்லேருந்து இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேஎஸ் வந்து ஜே வந்து என் பேர், சில்வியா வந்து என் வைஃப் பேர், எஸ் வந்து ஓகே. அப்போ ஜேஎஸ் சுவிஸ் ஹோமண்டு போட்டுனாங்க. ஹோமன்னு சொன்னால் இது வந்து ஹோட்டல் இல்லாமல் ஹோம் மாதிரி, ஹோம் ஸ்டே மாதிரி. அப்போ எல்லாமே வந்து தனித்தனி ரூம், 2 பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 4 டபுள் பெட்ரூம் இருக்கு. அடுத்து நாங்கள் ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்கு. ஃபேமிலி ரூம் அவ்வளோ போகுது 12,500. இது ஃபேமிலி ரூம், 4 பேர் படுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலியாக பிள்ளைகளோட வந்தாங்கன்னு சொன்னது ஓகே. ஓ, பால்கனி இருக்கா பாப்பா? இது கொஞ்சம் பெரிய பால்கனி. சாப்பாடுகள் நல்லா இருக்குன்னா அந்த டேஸ்ட் அப்படியே வச்சிருந்தா நல்லா. யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு பிரச்சனை அதுதானே, நாங்க ஒரு நாள் நம்பி போய் சாப்பாடு சொல்லி போடுவோம், அங்கால ஆக்கள் மாறிடும், அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த 4 ரூம் தானா இல்லாட்டி கீழேயும் வாடகைக்கு விட்டுருப்பீங்களா இல்லாட்டி கீழே உங்களோட வீட்டா? 5 ரூம் தான். எனக்கு வந்து ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று இருக்கு. கீழே இருக்கிறது கீழுக்கு வந்து வீடு, பர்சனல் வீடு. ரெஸ்டாரண்ட் இருக்கு. நாங்கள் இப்போ இங்கே தங்குறாக்கள் வந்து அந்த முன்பக்கத்தால் ரெஸ்டாரண்ட் அப்படியே இல்லைன்னா மற்ற உங்களோட மெயின் கேட் மெயின் கேட்டில் நான் மற்ற ரெஸ்டாரண்ட் போட்டேன்னு சொன்னால் மற்ற கேட்டால் வரலாம். இந்த கேட் இருக்குண்ணே. ஓ, அதெல்லாம் சைட்ல இருக்கு. சைட்ல இருக்கு. அதால பின்னுக்கு வரலாம், அப்படியே வரலாம். பின்னுக்கும் பாதை இருக்கு, பின்னுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கு. நெக்ஸ்ட் ரோட்டால அப்படியே வந்தா அப்படியே பின்னு பார்க்கிங் இருக்கு. ஓகே, அது நல்லா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ டவுன்ல பஸ்ல வரணும், இப்போ கொழும்புல வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நேராக பஸ்ல இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சோண்டு வரலாம். லக்கேஜ் இல்லைன்னா பஸ்ல வாராக கொடுத்தா அரசடி சந்தியில் இறங்கி அப்படியே நடந்து இதால வந்தாலும் கிட்டேன். ஓ, அதான் நீங்க கேட்டேன். மேல இது ஹோல் பார்க்கலாம், சோலார் ரூட்ரி. ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி. இதுக்கு பின்னேரத்தில் மட்டும் கொஞ்சம் மேலே நடக்குது, வெயிட்டிங் வேலையில் அதை டிக்கிற நடக்கு. மேலே சோலார் அடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோலார் அடிச்சு விட்டாலும் நல்ல என்னன்னு இந்த இங்க வந்து இப்படி ஒரு செட்டப் செய்யணும் ஐடியா வந்து உங்களுக்கு? இந்த ஒரு ஐடியா இருந்தது தான் செய்யணுமான்ட்டு. ஓகே, வந்து துவங்கியாச்சு. எவ்வளோ காலம் நீங்கள் தொடங்கி? இது இப்போ 4 வருஷமா? 4 வருஷம்னா 3 வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டல் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு பேர் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னவர், இப்படி கொத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணவர். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்க்குறேன். கொஞ்சம் பேர் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இனி இப்போ சீசன் டைம் தானே, இனி கொள்டே ஆக்கள் எல்லாம் பெருகணும்.
ரூம்ஸ் எல்லாம் இப்போ நல்லூரும் பெரிய தானே, நல்லூருக்குள்ள புக்கிங்கள் கிடக்கும். இது இப்போ ஃபங்க்ஷன் செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு வாடகைக்கு வரும் நீங்கள்? இப்போ வந்து இப்போ எத்தனை பேருன்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பயிற்சி போடுவோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். கூடுதலாக இந்த இரவு நேரம் செய்கிறோம், ரிசப்ஷன் அதெல்லாம் செய்கிறது. நேரம் 5 மணி பிறகுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மாற விட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் வெக்கையாக இருக்கும், இல்லாட்டி மேலே அடைச்சி விடுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் மேலுக்கு சோலார் பேனர் போட்டோம்னு சொன்னால் மேலே கொஞ்சம் கூலாக இருக்கும். அதுக்கு மேலுக்கு இதெல்லாம் நாங்கள் கேக் கட்டிங் செய்கிறது. அதில் சாப்பாடு குப்பையில் அதில் நாங்கள் செட் பண்ணுவோம். இந்த பக்கம் செட் பண்ணி வரீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வரும். மேலுக்கும் நாங்கள் மேசையிலெல்லாம் போட்டு செய்வோம். மேலுக்கும் இப்போ சாப்பிட்றாங்கலாம் சாப்பிடலாம். சரி அண்ணா, நன்றி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியா இருக்குமென்னு நம்புறேன். சரி, இனி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் செய்கிற டைம்ல ஒருக்கா வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க வீடியோ எடுத்து போடலாம், பிரச்சனை. எப்படி இருக்குன்னு சொல்லி டெமோவா காட்டுறேன். சரி, ஓகே. நீ உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.